ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ வாயிலாக நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் கூட என்னுடைய சாட்சியை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். பெரிய மாற்றத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறார். நான் இயேசுவின் மணவாட்டி சபையில் உடன் ஊழியராக நான் இருக்கிறேன். என்னுடைய பெயர் ஜான் மேத்யூ. எனக்கு திருமணமானது. என்னுடைய மனைவியும் கர்ப்பம் தரித்தார்கள். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். ஆனால் இதில் தான் எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாட்சியே இருக்குது. இதில் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம், ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா? குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது மிக சந்தோஷமான ஒரு விஷயம். இப்படி சந்தோஷமான இந்த நிலைமையில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இடி விழுவதை போல ஒரு சம்பவம் நடந்தது. நாங்கள் செக்கப்புக்காக நாங்கள் சென்று போகிறோம். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கடந்து போகும் பொழுது எல்லா செக்கப்லேயும் நார்மல், எல்லாத்துலேயும் நார்மல். ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது மாத்திரம் குழந்தை கர்ப்ப பையில் இல்லை. குழந்தை அந்த ஸ்கேனிங்கில் தெரிய மாட்டேங்குது. 3 மாதத்தில் ஒரு ஸ்கேனிங் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் ஸ்கேனிங்கில் குழந்தை தெரியல. எங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. என்ன குழந்தை தெரியல அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு முடிவு பண்ணுறாங்க. இது எத்தோபிக் பெர்கன்சியா இருக்கலாம், இது எத்தோபிக் பெர்கன்சியா இருக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கேனிங் ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கிறதுனால இங்கே ஸ்கேனிங்லாம் அவ்வளோக்கா ஃபெசிலிட்டி இல்லை. ஆனால் இருக்கிற ஃபெசிலிட்டியில் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை காரியத்தை அவங்க அந்த ஸ்கேனிங் சிஸ்டத்தில் பார்க்க முடியல. ஆனாலும் எங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் கரூர் மெடிக்கல் காலேஜுக்கு போங்க, அங்கே நாங்கள் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் எழுதி கொடுக்குறோம், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணுங்கள். இது எத்தோபிக் பெர்கன்சியாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இது இங்கே ஸ்கேனிங்கில் சரியாக தெரியல, அங்கே டெக்னாலஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அங்கே உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் தருவாங்க, நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அது கன்ஃபார்மாக இல்லை என்ன அப்படிங்கிறதுக்காக எங்களை எழுதி அங்கே அனுப்புவதற்கு ஆயத்தம் செய்தார்கள். எங்களுக்கு மிகவும் ஒரு வேதனையான ஒரு நிலைமை. ஏன்னா ரொம்ப நாள் கழித்த பிறகு எங்கள் வீட்டில் சந்தோஷமான ஒரு காரியம், அது குழந்தை காரியங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் நடந்தது வேறு. எல்லாமே ஒவ்வொரு செகண்டில் அப்படியே வெவ்வேறு மாதிரி நடந்துகிட்ருக்குது. எங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரில. சந்தோஷமாக ஹாஸ்பிட்டலில் போனோம். உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ரொம்ப வேதனையோடு வந்தோம். ஏன்னா எல்லாமே நார்மலில் இருக்கும் பொழுது, ஆனால் அந்த ஸ்கேனிங்கில் மாத்திரம் குழந்தை தெரியல. ரொம்ப வேதனையான ஒரு நிலைமை. இப்போது கரூருக்கு எங்களையே அனுப்பிவிடுவதற்கு ஆயத்தம் பண்ணினார்கள். இப்போ நாங்கள் கரூருக்கு கிளம்பி போகணும். எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நர்ஸ் அவங்க சொல்கிறாங்க, இது எத்தோபிக் பெர்கன்சியாக இருக்கலாம், ஒருவேளை இருந்துச்சுன்னா இது ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும், ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிவுரை கொடுக்குறார்கள். ஆனால் இங்கேருந்து நாங்கள் கரூர் போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும், பஸ்ஸில் போகணும். இது ரொம்ப வேதனையான ஒரு நிலைமை. ஆனாலும் கூட நாங்கள் ஒரு முடிவு செய்தோம். நேராக நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஜெயராஜையாவின் இடத்துல நாங்கள் கடந்து போய் ஒரு ஜெபம் பண்ணோம். நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய தாயும் நாங்கள் போயிட்டு நாங்கள் செக்கப்புக்கு நாங்கள் போய் அந்த இடத்துல போவதுக்கு முன்பதாக எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் இடத்துல நாங்கள் ஜெபித்தோம். அவர்கள் ஒரு சில ஆலோசனையை கொடுத்து எங்களுக்காக ஜெபித்து எங்களை வழி அனுப்பி வைத்தார்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து போனோம். கரூர் மெடிக்கல் காலேஜில் போய் பார்த்தா அங்கே டாக்டர் இல்லை. நான் இந்த ஸ்கேனிங் பண்ணக்கூடிய டாக்டர்லாம் அன்றைக்கி லீவ் போட்டிருப்பாங்க போல், ஏதோ ஒர்க்னால சரி சம்திங் தெரில, அவங்க வரலை. ஸோ இப்போது அங்கேயே ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் காலையில் ஹாஸ்பிட்டல் போகிறோம் எங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு. ஆஃப்டர்நூன் நாங்கள் கிளம்பி போயே ஆகணும்னு ஒரு கண்டிஷன். நாங்கள் ஆஃப்டர்நூன் ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி போகிறோம். அது ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் நைட் நீங்கள் ஸ்டே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் அங்கே மெடிக்கல் காலேஜில், ஆனால் என்னுடைய மனைவி அங்கே ஸ்டே பண்ண மாட்டேன்ட்டாங்க.
நான் அவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா அங்கே அந்த அந்த சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது, ஆம்பிஷன்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. இந்த பயத்தினால என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இங்கே ஸ்டே பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டாங்க. நான் இங்கே இருக்கவே முடியாதுன்ட்டாங்க. ஸோ கடைசியாக நாங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்து அடுத்த நாள் நாங்கள் பொள்ளாச்சிக்கு நாங்கள் கடந்து போகிறோம். என்னுடைய சாட்சி பெரிய சாட்சி. இருப்பினும் நான் இந்த இடத்துல சுருக்கி சின்ன சின்னதாக முக்கியமானதை மாத்திரம் நான் கட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நாங்கள் இந்த இடத்துல பொள்ளாச்சிக்கு நாங்கள் கடந்து போகிறோம். இப்போ பொள்ளாச்சிக்கு நாங்கள் கடந்து போய் அங்கே வந்து என் மனைவியினுடைய உறவினர்கள் அங்கே இருக்கிறாங்க, அங்கே போதகர்களாக இருக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் அங்கே போகிறோம். இப்போது என்னுடைய அத்தையும் கூட என் மனைவியினுடைய அம்மா அங்கே இருக்காங்க. இப்போது பொள்ளாச்சிக்கு நாங்கள் கடந்து போகிறோம். இப்போ நாங்கள் பொள்ளாச்சிக்கு நாங்கள் கடந்து போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே போயிருக்கிறோம். இப்போ நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப வேதனை இல்லைங்களா. பஸ்ஸில் போகும்போதே எனக்கு ரொம்ப வேதனை. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்த வயிற்றில் இருக்குது. அதாவது ரொம்ப நாள் கழிச்செல்லாம் கிடையாது. கர்த்தர் எங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை உடனே ஆசீர்வதிச்சார், உடனே கொடுத்தாரு. கல்யாணமான உடனே அந்த டைம் ஆஃப் ஃப்ரீட்லேயே எங்களுக்கு எல்லாமே நடந்தது. ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு வந்து வேதனையாக இருந்துச்சு. பஸ்ஸில் போகும்போதே ரொம்ப வேதனை. ஒவ்வொரு செகண்டும் மனைவிட்ட கேட்டு, இப்போ வயிறு வலிக்குதா, ஏதாவது ஒன்று பண்ணுதா, ஏதாவது சொல்லுப்பா, ஏதாவது ஒன்றா நம்ம இறங்கிட்டு அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம போகலாம், வேறு ஏதாவது கூட ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டுகிட்டே போகிறேன். ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னா, என்னை நம்பி வந்த பொண்ணு வந்து விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, குழந்த கூட நமக்கு ஏஜ் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பொறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, என் வயிற்றில் குழந்தை நல்லா இருக்குது, கவலைப்படாதீங்க, எனக்கு எந்த ஒரு வலியுமே இல்லை, நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விசுவாசமான வார்த்தைகளை என் மனைவி சொன்னாங்க. இதை கேட்ட பிறகு நாங்கள் கடந்து போகிறோம் பஸ்ஸில். பொள்ளாச்சி போயாச்சு. பொள்ளாச்சியில் போயிட்டு ஸ்கேனிங் பண்ணுவதற்காக அங்கே மிகப்பெரிய ஒரு ஸ்கேனிங் சென்டர் இருக்குது. இப்போ அங்கே போய் நாங்கள் ஸ்கேனிங் பண்ணுவதற்காக நாங்கள் கடந்து போகிறோம். இப்போது இங்கே இந்த ஸ்கேனிங் சென்டருக்கு நாங்கள் போனதுக்கப்புறம் பயம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா என் மனைவிக்கு பயம் இருக்கானு தெரியல, இருந்தாலும் அவங்க என்னிடத்துல அவங்க வெளிப்படுத்திக்கல. ஆனால் நான் வெளிப்படுத்தினேன். ஏன்னா அவ்வளோ பயம், ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு பயம். இப்படி அந்த ஸ்கேனிங் சென்டரில் அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க, நான் வெளியே உட்காந்துருக்கேன். என்னுடைய மனைவி உள்ள லைனில் அந்த டோக்கன் பிரகாரம் உட்காந்துருக்குறாங்க ஸ்கேனிங் போவதற்கு. இப்போ நான் வெளியே உட்காந்துருக்கும் போது பயங்கரமான வேதனை, மனசெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னது இப்படி ஆயிடுச்சு, என்ன இந்த அளவுக்கு நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை, ஒரு கஷ்டம். கண்ணீர் மட்டும்தான் வரல என்னுடைய கண்ணில். அந்த அளவுக்கு ஒரு வேதனையோடு என் மனைவியை பார்த்துட்ருக்கேன். ஒரே ஒரு கிளாஸுக்கு இந்த பக்கத்து நான், அந்த பக்கத்து என் மனைவி உட்காந்துருக்குறாங்க. இந்த லைனில் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாறி போகிறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. யூடியூப்பில் எக்டோபிக் ப்ரெக்னன்சினா என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அதில் விரிவாக்கமாக போட்டிருக்காங்க எல்லாமே. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காமிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி, எக்டோபிக் ப்ரெக்னன்சினா என்ன அப்படின்னு. இப்போது ஒருவேளை என்னால் முடிஞ்சுன்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சி குறித்ததான விளக்கத்தை நான் ஏதோ ஒரு டாக்டர்ஸ் யூடியூப்பில் போட்டிருந்தாங்கன்னா சரியான விளக்கத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் அதை விளக்கமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இது எனக்கு வேதனையாக இருந்துச்சு. அப்போது நான் என் மனசில் ஒரு தீர்மானம் பண்ணேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு டாக்டர்ஸ் இல்லை, நல்லா எனக்கு புரிஞ்சிருச்சு. டாக்டர்ஸ் இல்லை, என்னுடைய உறவினர்கள் இல்லை ஹெல்ப்புக்கு. இப்போ அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, டாக்டர்ஸாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஆண்டவர் தான். கர்த்தர் மட்டும்தான் எனக்கு ஆப்ஷன், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இப்போ நான் வந்து ஜெபம் பண்ணுறேன். அந்த இடத்துல நான் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே,
இந்த கர்ப்பத்தின் கனி எனக்கு கொடுத்தீங்க, ஆனால் இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். என் மனைவிக்குள்ளே ஏதாவது தெரிந்தும் தெரியாமலும் பாவம் இருக்குமாண்ணா மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உமக்கு பிரியமில்லாத நாங்கள் செஞ்சுருப்போனா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன் ஆண்டவர்கிட்ட. இந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் நான் சபைகளில் சாட்சியாக சொல்கிற வார்த்தை அதுதான். இன்றைக்கும் நான் செய்தி கொடுக்கும் போது கூட என்னுடைய சாட்சி கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சுன்னா அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். இந்த வார்த்தை தான் நான் சொன்னேன். என்ன அப்படின்னா, ஆண்டவரே இது என்னுடைய குழந்தை அல்லப்பா, இது உங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். என் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா அது இந்த உலகத்துக்கு வராது. இது உங்கள் குழந்தை, நீங்கள் தேர்ந்தெடுத்த குழந்தை, இது உங்களுடைய குழந்தை ஆண்டவரே, உங்கள் குழந்தை இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இது உங்களுடைய குழந்தை, நீங்கள் தான் பார்த்துக்கணும், நான் கேர் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் அழுக மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வேதனையோடு ஜெபம் பண்ணது. என் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி ஜெபம் பண்ணேன். அவனை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கே அவனை உங்களுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். சில பொருத்தனைகள் நான் அந்த இடத்துல எடுத்து ஜெபம் பண்ணேன். பிறகு நாங்கள் இங்கேருந்து இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை நாங்கள் வாங்கிட்டு வரும்போது கர்த்தர் பெரிய அற்புதத்தை என் வாழ்க்கையில் செஞ்சார். இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அதில் எக்டோபிக் பிரெக்னன்சி இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துச்சு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அது இந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே எங்களுக்குள்ள சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன இந்த சாட்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்தாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அப்படியே ரெகுலராக சர்க்குலராக போயிட்டே இருக்கு. எங்களுடைய அந்த போராட்டத்துக்கு முடிவே இல்லாமல் இருந்துச்சு. அந்த ரிப்போர்ட் தான் அந்த ஜெபம், நான் அந்த இடத்துல ஜெபம் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஜெபமும் அந்த ரிப்போர்ட்டை மாற்றுச்சு. கர்த்தர் அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி, எல்லாம் நார்மல், எக்டோபிக் பிரெக்னன்சியே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரிப்போர்ட் வரும்படியாக கர்த்தர் செய்தார். அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்த பிறகு அந்த ரிப்போர்ட்லாம் நாங்கள் செக் பண்ணும்போது இது நார்மல், மற்றதும் நார்மல், இந்த எக்டோபிக் ஸ்கேனிங்கும் நார்மல், எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்க சொன்னாங்க குழந்தை தெரியல, ஆனால் இது வந்து எக்டோபிக் கிடையாது, ஆனால் இது சம்திங் இன்னும் ஒரு 15 நாள் கழித்து பார்க்கலாம், இன்னொருட ஸ்கேனிங்க்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் என் மனசு அப்படியே மாறிச்சு. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல 15 நாள் கழிச்சுலாம் ஸ்கேனிங்கு போக மாட்டேன். நார்மலாக எப்பயுமே நான் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகிற மாதிரி நான் அங்கே தான் செக்கப்புக்கு போக போகிறேன். என் குழந்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை வயிற்றில் நல்லா இருக்குது. இப்போ எக்டோபிக் பிரெக்னன்சி இல்லைன்னு கர்த்தர் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க. இது என் குழந்தை, இது எக்டோபிக் பிரெக்னன்சி இல்லைன்னு சொல்லி கர்த்தர் நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த குழந்தை உங்களோட இது. நான் இனிமேல் நார்மல் செக்கப்புக்கு நான் ஜிஹெச்சுக்கு தான் போவேன். அங்கே நார்மலாக எல்லா ஸ்கேனிங்லும் நார்மலாக இருக்கணும் ஆண்டவரே, நான் அடுத்த ஸ்கேனிங்க்கெலாம் நான் பொள்ளாச்சி வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜெபம் பண்ணிவிட்டு விசுவாச வார்த்தையை சொல்லிட்டு வந்தேன். உண்மையால் சொல்கிறேன், அந்த ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்கிட்ட கொடுத்த போது அவங்க சொன்னாங்க இது எக்டோபிக் பிரெக்னன்சியாக இருக்கலாம்னு சொன்ன நாவுகளை கர்த்தர் மாற்றினார். இது எக்டோபிக் பிரெக்னன்சியில் நார்மலான ஒரு பிரெக்னன்சி தான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் உண்மையாலுமே எங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செஞ்சார். கரெக்டாக 18/12/2022 கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கையில் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு ஆண் மகனை கர்த்தர் எங்கள் கையில் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சார். முன்னாடி எங்களுக்கு கர்த்தர் சொன்னார், பையன்தான் பிறப்பான்னு ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக சொன்னார். எப்படின்னா, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதே வார்த்தை என் மனைவி டெலிவரிக்கு முன்னாடி நாள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அங்கே ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அந்த பாஸ்டரும் அந்த ஊழியக்காரரும்
அதே வார்த்தையை சொல்லி தான் ஜெபம் பண்ணார். அதே வார்த்தை 17ஆம் தேதி மதியம் நாங்கள் அந்த ஊழியக்காரர் இடத்துல நாங்கள் போய், நானும் என் மனைவியும் குடும்பத்தாராய் போய் ஜெபம் பண்ணும்போது, எங்கள் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது சொன்ன வார்த்தை அதுதான். என் சந்ததியை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் இன்னைக்கு எங்கள் சந்ததியை பெருகும் பண்ணும்படியாய் அடுத்த 17ஆம் தேதி இப்படி ஒரு சம்பவம் நடக்கு. 18ஆம் தேதி நன்றி கூட்டம், சபையில் நன்றி கூட்டம். 18ஆம் தேதி பையன் பிறக்கான். கர்த்தர் அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்தார். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் எங்களுக்கு செய்த இந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவர். எங்கள் வாழ்க்கையில் செய்த இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். பல நாட்களாக நீங்கள் குழந்தை இல்லைன்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களே, பல நாட்களாக என் வாழ்க்கையில் குழந்தை இல்லை ஆண்டவரே, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு குழந்தை இல்லை, எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு நீங்கள் ஒரு வேளை நினச்சிட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் என் சாட்சியின் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் சந்ததியை கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தையை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியை மாற்ற வல்லமையுள்ள தெய்வம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வார். ஒருவேளை இந்த எத்தோபிக் பிரெக்னன்சி என்ற இந்த நிலைமையில் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உங்கள் குழந்தைய ஒப்பு கொடுங்க. இது என் குழந்தை இல்லைப்பா, இது உங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். எங்கள் வாழ்க்கையில் செஞ்ச இந்த குட்டி அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதமாய் மாறும். எங்களுடைய துக்கத்தை மாற்றினது போல உங்களுடைய துக்கத்தையும் கர்த்தர் மாற்றுவார். கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஒரு தெய்வத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தாலும், என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. இந்த சாட்சியின் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமையுள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் நேசிக்கலாம், எந்த ஒரு தெய்வத்தை வேண்டுமானாலும் நேசிக்கலாம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே எனக்கு பல வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கு, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது உங்கள் சந்ததியை பெருகவே பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அதனால் இன்றைக்கு கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் செய்வார். கவலைப்படாதிருங்க. ஒரு நல்ல ஒரு குழந்தைய உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுப்பார். அதை என்னை போலவே நீங்களும் நான் அநேக இடத்துல சாட்சி சொல்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். உங்களுக்காக நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். கண்களை மூடி ஒரு நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஆண்டவரே, என்னுடைய சாட்சியை நினையாத நேரத்தில் இவர்களை பார்க்க செய்த தயவிற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த இடத்துல என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை பாருங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் அநேக நாட்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. ஒருவேளை இதே போல் எத்தோபிக் பிரெக்னன்சி என்கிற நிலைமையில் அந்த வீடியோவை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட அவர்களுக்கெல்லாம் பெரிய அற்புதத்தை செய்யுங்க. என் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சது போல இவங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, என்னை சாட்சியாக என்னை வைத்தது போல அவர்களையும் சாட்சியாக வைங்க ஆண்டவரே. பல வருஷமாய் அப்பா குழந்தை இல்லாமல் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தர் நீர் இந்த நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தொரு அப்பா கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் அப்படியே செய்கிற தயவிற்காக நன்றி 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 தகப்பனே. பெரிய அற்புதங்களை செய்கிறவர் நீர். பெரிய அற்புதங்களை செய்யுங்க. அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.